ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த கால வேளைகளே கர்த்தருடைய ஆவியான் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை மனம் திரும்பி மனம் மாறி. மார்க்குவின் நற்செய்தி புத்தகம் 1 இறைவார்த்தை சொல்லி மனம் மாறி சுவிசேஷத்தை நற்செய்தியை நம்புங்கள், விசுவாசியுங்கள். மனம் மாறி. இன்றைக்கு என்னென்ன பைபிளை கையில் எடுத்துருக்குறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் மனம் மாறலை. அதே மாதிரி தான் இருக்கிறோம். எப்படி இருக்கும்? அது ஆராதனை பண்ணுன்னு அப்படி அற்புதமாக இருக்குது. ஆராதனை வேலையில் பாடுன்னு அப்படித்தான் இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, ஆராதிக்கும் பொழுது தேவதூதனை போல இருந்துவிட்டு நடக்கையிலே வேறொரு நிலை இருக்கும் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் சாட்சி என்ன? ஏன் சுவிசேஷம் இன்னும் தேசத்துக்குள்ளாய் கடந்து போகவில்லை? எனக்குள்ளாய் ஒரு மனம் திரும்புதல் இல்லை. விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் ஒருவரை, இயேசு ஒருவரை எனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் ஒருவரை எனக்காக சிலுவையில் பலியானார் என்று விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஊரில் எல்லாத்துட்டையும் கசப்பான வார்த்தைகள், மனம் திரும்பலை. பாருங்கள், உறவுகளில் உடன் பிறந்தவங்கள்ட்ட நான் பேச மாட்டோம், தாட்ட பெற்ற தாய்கிட்ட பேச மாட்டோம், பெற்றெடுத்த தகப்பன்ட்ட பேச மாட்டோம், கூட பிறந்தவங்கள்ட்ட நான் பேச மாட்டோம். ஏன் பக்கத்து வீட்டிலலாம் பேச மாட்டோம், ஏன்னா அவங்களெலாம் ரட்சிக்கப்படலை, அவங்களெலாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். கூட பிறந்தவங்கன்னா பேச மாட்டோம், யோசிட்ட மட்டும் பேசுவாங்க. எப்படி? நாங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம், தீர்க்க தரிசனம் பேசுகிறோம். எப்படிங்க அது? இதனால் தான் தேசம் தேவனை சந்திக்காமல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற வாழ்க்கையை செயலில் காட்டு. முன்னால் குடித்தார், இன்றைக்கி நல்லா குடிக்காமல் அருமையான மனுஷனாக இருக்கிறாரு. இதுதான் சாட்சி. உங்கள் சாட்சி உங்கள் கூட பிறந்தவங்களை மாற்றும். நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அபிஷேகம் இல்லை, உங்கள் வாழ்க்கை அது மாற்றும். மனம் மாறும்னா விசுவாசித்து உங்கள் மனம் திரும்பின வாழ்க்கை மற்றவங்களை இயேசு படத்தில் திருப்பும். அல்லேலூயா. மற்றவர்களை திருப்பும். ஐயா, யார் இடத்துல நான் பேச மாட்டேன், இயேசு படத்தில் மட்டும் பேசுவேன்னு சொல்லி சில வேளையில் சில பேர் இப்படி இருக்கிறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆவிலிருந்து ஆலயத்துக்கு நான் வந்தால் ஆராதனை பண்ண அவங்கள மாதிரி ஆராதிக்க முடியும், நிற்க முடியாத அபிஷேகம் அப்படி இருக்கும். அப்படி துள்ளி துள்ளி அபிஷேகம், அப்படி துள்ளி துள்ளி பாடுவாங்க. நல்ல அபிஷேகத்தை நம்ம கர்த்தர் இன்னைக்கு அப்படி தான் அபிஷேகம் பண்ண. லைஃப்பில் எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பல் இருந்தால் அன்பு நமக்குள்ளாய் வெளிப்படும். இந்த அன்பு இருந்தால் ஐக்கியம் இருக்கும். இந்த ஐக்கியம் இருந்தால் எல்லாருடைய அரவணைப்பாக இருப்போம். அல்லேலூயா. இந்த மனம் திரும்பல் இருக்கும் என்றால் சுவிசேஷம் தேசமெங்கும், திருச்சபை எங்கும், நம் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, குடியிருப்புகள் மாத்திரமல்ல, திருச்சபை எங்கும் நம்முடைய மனம் திரும்புவது, நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களை இயேசுவிடத்தை நடத்த இன்றைக்கு அர்ப்பணிப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்காக செபியுங்கள். ஆண்டவரே, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட முடியவில்லை, குடிக்கும் பழக்கத்தை விட முடியவில்லை, என் நாவினால் மற்றவர்களை காயப்படுத்துகிற, மற்றவர்களை கண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு நான் பேசுகிறேன் என்று சொல்லி இருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு தாயே, இன்றைக்கு ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நடத்துவார். உங்கள் மனம் திரும்புதல் செயலில் காட்டும்படியா நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் யார் என்று இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை இயேசு படத்தில் நடத்தப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று, மனமாறிய ஜனம் என்று, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம் என்று வாழும் வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் தாருங்க தகப்பன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. அவள் வாழ்க்கை, அவள் செயல்முறைகள் இயேசுவிடத்திலே மற்ற ஜனங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.